விருச்சிக ராசி நேயர்களுக்கு மே மாதம் 2025 எப்படி இருக்கும் பாருங்க. சனி பகவான் மாறினால சந்தோஷமாக இருக்கிறீங்க. தற்சமயம் குரு பகவான் 7ஆம் பாவத்தில் இருக்கிறார். பண வசதி எல்லாம் இருக்கும். ராகு கேத்துவும் தற்சமயம் நல்லா இருக்காங்க. ஆனால் இந்த மாதம் ராகு கேத்து மாறின பிற்பாடு ராகு 4வது பாவத்திலும் கேத்து 10வது பாவத்திலும் குரு பகவான் 8வது பாவத்தில் செல்லும் பொழுது நமக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். தாய் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. தன்னுடைய ஆரோக்கியத்தையும் கவனிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. அலைச்சல்கள் இருந்தாலும் பண வசதி இருக்கும். 8ஆம் பாவத்தில் இருக்கின்ற குரு பகவான் 2ஆம் பாவத்தை பார்க்கிறது. அதனால் பண வருமானம் வரும். ஆனால் அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர் கோபமாக பேசுகிறவர்கள், யாரை பார்க்காம நான் நல்லதே பேசுகிறேன், நான் நல்லதே பேசுகிறேன், நான் உண்மையை பேசுகிறேன் மாதிரி வீணாக பேசி எல்லோருக்கிட்டையும் சண்டை போடுறவங்க. இந்த மாதம் இந்த ராகு கேத்து பயிற்சி நடக்கும் பொழுது 4வது பாவம் 10வது பாவமும் இந்த கிரகங்கள் வரும் பொழுது வீட்டில் யாருக்காவது பெரியவங்களுக்கு, தாய் என்று சொல்லும்போது பெரியவங்க யாருக்காவது ஒரு நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. தைரியமாக இருக்க வேண்டும். வியாபாரம் செய்கிறவர்கள், அதுவும் வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் வியாபாரம் செய்கிறவர்கள் கண்டிப்பாக தைரியமாக வியாபாரம் செய்யலாம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா படிக்கணும், வியாபாரம் செய்யலாம். நாட்டில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் பண வசதி வந்து சேரும் என்று சொல்வேன். அந்தளவுக்கு அலைச்சல் இருக்காது. ஆனாலும் ட்ராவல் டைம் அது இதுன்னு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக கடுமையாக படிக்க வேண்டும். வீட்டில் இருக்கிற தாய்களுக்கு கண்டிப்பாக, ஸ்பெஷலி ஃபார் த லேடிஸ், இந்த மாதம் வீட்டில் கம்மியாக பேசுங்க. இல்லைன்னா சண்டை காரணம் நீங்கள் தான் என்று எல்லோரும் சொல்வார்கள். வயதானவர்கள் தன்னுடைய உணவு கட்டுப்பாடில் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ட்ராவல் டைம் அதிகமாக இருக்கும். வேலை அதிகமாக செய்ய வேண்டிய காலங்கள். கலைஞர்களுக்கு இந்த நேரத்தில் சரியான நேரத்தில் காசு கையில் வராது என்று சொல்லுவேன். அரசியலில் இருந்தால் பேர் புகழ் இருக்குது, ஆனால் அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம நாட்டில் பெரிய பெரிய பல தலைவர்கள் விருச்சிக ராசியில் இருக்கிறார்கள். அதனால் இந்த மாதத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு, ஸ்பெஷலி ஃபார் 3 months, இந்தியாவுடைய பெரிய பெரிய பொலிட்டீஷியன் இந்த ராசியில் இருக்கிறவங்க கண்டிப்பான சில தப்பான முடிவுகளை எடுப்பார்கள். நீங்கள் விவசாயியாக இருக்கிறீர்கள், தன்னுடைய பொருளை இந்த இடத்துல விற்க முடியலன்னா வெளி ஊருக்கு போய் அதை விற்றுட்டு வாங்க, அதில் லாபத்தை பார்ப்பீங்க. இங்கேயே விற்கணும் அப்படின்னா வியாபாரத்தில் நஷ்டத்தை பார்க்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்கணும். இந்த நேரத்தில் திருமணத்துக்காக ஏதாவது முடிவு செய்து விட்டீர்கள் ஆனால் கொஞ்சம் ஜாதக பொருத்தம்னா சரியாக பார்த்து அந்த நேரம் கண்டிப்பாக ஜாதகம் உஷாராக பார்க்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் இந்த ராகு கேத்து மாறும் பொழுது நம்ம சில தப்பை செய்து விடுவோம் என்று இந்த காலம் சொல்லுகிறது. இதில்டா அப்புறம் பார்த்துக்கலாம், இதை மேட்ச் பண்ணிடலாம், செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம், அதை செஞ்சிடலாம், இந்த பரிகாரம் செய்யலாம், இந்த மாதிரி கதை ஏதாவது சொல்லுவாங்க. அதனால் ஜாதகம் பொருத்தம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய காலம் இந்த மாதம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். நீங்கள் ஏதாவது புது வீடை வாங்குறீங்க அல்லது கட்டு போகிறீங்கன்னா உங்கள் தசா காலங்களை பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் குரு பகவான் மாறும் பொழுது செலவுகள் அதிகமாக இருக்கும் பொழுது அது பாதியிலேயே நின்று போகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. சார்
பிரச்சனை அதிகமாக இருக்குது, பணம் வருமா? கண்டிப்பாக பணம் வந்து சேரும். ஆனால் அலைச்சலுக்கு அப்புறம் வரும். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம்: குருவின் மந்திரத்தை ஜெபம். ஓம் குருவே நமஹ அல்லது ஓம் காம் கிரீம் குருச குருவே நமஹ. இந்த மந்திரத்தை காலையிலே சாயந்தரமும் 2 வேளையும் ஜபிக்க வேண்டும். அதுக்கப்புறம் பசுவுக்கு உங்களால் முடிஞ்சதே வாங்கி கொடுங்க. முடியுதுன்னா நீ சாதாரணமாக 2 வாழைப்பழம் வாங்கி கொடுங்க இல்லையா? அது ரொம்ப நன்மை செய்யும். அல்லது தட்சிணாமூர்த்தீஸ்வரர் கோயில் போங்க. அல்லது நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை பிரார்த்தனை செய்யுங்க. டெய்லி பண்ண முடியலைன்னாலும் வியாழக்கிழமை அங்கே போய் ஒரு விளக்கு ஏற்றிட்டு ஒரு சுற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் குறைஞ்சி நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.